நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃப்ரம் கீஸ். ஸோ ஃப்ரம் கீஸ் நம்மளுக்கு ரியல் டைம்ல எங்க யூஸ் ஆகும் ஒரு சின்ன எக்ஸாம் கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு சிவா அப்படின்னு ஒரு நேம் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு செகண்ட் நேம் வந்து சக்தி அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம கிட்ட நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா வெறும் கீ மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம தரக்கூடிய வேல்யூ வந்து நம்ம கிட்ட இல்ல. இந்த மாதிரி சமயத்துல எல்லாமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இதுக்குமே மேனுவலா போயிட்டு 0 அப்படினோ இல்ல நில் அப்படினோ நம்ம வந்து இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுக்குமே நம்மளால கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு 4 to 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நாமளே மேனுவலா தரலாம். பட் இது வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால மேனுவலா தர முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் நம்ம பண்றதுக்காக தான் நமக்கு ஆக்சுவலா ஃப்ரம் கீஸ் யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா சக்தி நில் சிவா நில் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு டபுள் வேரியபிள் வந்து ஒன்று கிரியேட் பண்றோம். அதில் நம்மளுக்கான 2 வேல்யூஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் வேல்யூ VAL அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு உள்ள நில் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஒரு எம்டி டிக்ஷனரி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இந்த ஃப்ரம் கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி 2 வேல்யூ பாஸ் பண்றோம். ஸோ ஒன்று வந்து நேம்ங்கிற வேல்யூ ஒன்று பாஸ் பண்றோம், அதுக்கப்புறமேட்டு வேல்யூங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு கீயா எடுத்துக்கும். ஸோ வேல்யூல இருக்க எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து நில்ல எடுத்துக்கும். ஸோ இப்படி நம்ம கோட் பண்ணும்போது இப்போ நம்ம கிட்ட நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம